நமக்கு வைத்திருக்கும் நாடகம் இன்னும் இதிகாசங்கள் 2, ராமாயணம் மகாபாரதம். அதிலே ராமாயணத்தில் ஒரு சிறந்த கதை, ராமாயணத்துடைய கடைசி அத்தியாயம் என்று சொல்லக்கூடிய இன்று வைத்திருக்கும் நாடகம். அதாவது மகாபாரதம் என்றா அடிதடியாக இருக்கும், அதெல்லாம் ஆர்ப்பாட்டமா இருக்கும், அடிதடியா இருக்கும், அதிரடியாக இருக்கும். ஆனால் ராமாயணம் என்பது மிகவும் பொறுமையுள்ள நாடகம். பொறுமையா தான் கேட்கணும், கதையுள்ள நாடகம், ஆனா பொறுமையா தான் கேட்கணும் இல்லையா? அப்படி இருந்தாலும் காவடா, இந்த ராமாயணத்திலே கடைசி அத்தியாயமாக விளங்கி வரக்கூடிய இன்று நாம் வைத்திருக்கக்கூடிய நாடகம் இன்னும் லவகுசா என்று சொல்லக்கூடிய சீதை வனவாசம் எனும் ராமர் அஸ்வமேத யாகம். எப்படி ராமர் அஸ்வமேத யாகம்? இல்லை என்றால் சீதை வனவாசம், சரி இல்லை என்றால் லவகுசன் என்று சொல்லக்கூடிய ஒரு சிறப்பான நாடகத்தை அரங்கேற்றம் செய்து நான் நடத்திக் கொண்டிருந்தாலும் நான் யார்? இப்பொழுது புரிந்திருக்க வேண்டும். எப்படி எப்படிங்க பாட்டில் சொன்னீங்க? புரியல கேட்டா, அடி வாங்கினது நானு, அவருக்கு போய் காசு இன்னும் அருமையான தங்கம் நவீன் குமார் என்று சொல்லக்கூடிய அருமை சிறுவன் அவர்கள் அன்பளிப்பாக அவருடைய பணத்திலிருந்து நவீன்குமார் 20 ரூபாய் அன்பளிப்பாக வாரி வழங்கியிருக்கிறார். உங்களுக்கு 20 ரூபாய்? ஆமா, எனக்கு அன்பளிப்பாக 20 ரூபாயும், உனக்கு பிச்சையாக 10 ரூபாயும். ஆமா, நாம் கேளாமல் கொடுப்பது அன்பளிப்பு, நீ கேட்டு வாங்கினா அதுக்கு பேரு பிச்சை. அப்படியா? ஆமா. சரி நவீன்குமார், வாழ்க. அன்பளிப்பாக எனக்கு 20, உனக்கு 10 பிச்சை. ஆமாங்க, வாரி வழங்கியிருக்கிறீங்க இல்லையா? நீண்ட ஆயிலும் நெடிய செல்வாக்கும் நல்ல கல்வியும் பெற்று நலமோடு வாழணும். அப்படி இருந்தாலும் இன்னும் இந்த பாரத நாட்டில் இருக்கக்கூடிய தேசங்கள் மொத்தம் 56. 56 நாட்டிலே 56 நாட்டிற்கும் தலைநகரமாக விளங்கி வரக்கூடிய என் நாடு நீர்வளம், நிலவளம், பயிர்வளம், படைவளம், குடிவளம் பொருந்திய நீர்த்தாந்த புண்ணிய பூமியாக விளங்கி வரக்கூடிய என் நாடு
அயோத்திபுரி வட்டம். என்ன போறீங்க? அயோத்தியாபுரி பட்டணம். அயோத்தியாபுரி பூரியா? அயோத்தியாபுரி புரி. சரி. அயோத்தி மாநகரத்தை ஆண்டு வரக்கூடிய, ஆமா, ஜகத்தோடு ராஜபெருமானம் செய்து வரக்கூடியவர். சரி. யாரு? யாரு? ஏய், இந்த உலகத்திற்கெல்லாம் ஒளி கொடுக்க வந்த மனித கடவுள் என்று பெயர் பெற்றவர். யாருங்க அது? இல்லையா? யாரு? அப்பேற்பட்ட என் அண்ணா. யாரு? என் சகோதரர். ஒருவனுக்கு ஒருத்தியாக வாழ்வது எப்படி என்று உலகத்திற்கெல்லாம் வாழ்ந்து காட்டக்கூடிய உத்தமன். ஆமா, மனு நீதி தவறாதவர். நீதி, நேர்மை, கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு, சத்தியம், அகிம்சை வழியிலே வாழ்ந்து வரக்கூடிய கள்ளம் கபடமறியாத வெள்ளை உள்ளம் கொண்ட மாசற்ற மாணிக்கம் என் அண்ணா ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி அரசன். ஆமா, அந்த ராமச்சந்திரமூர்த்திக்கு பக்கத்துணையாக மந்திரியாக விளங்கி வரக்கூடிய, ஆலோசனை வழங்கக்கூடிய, என் அண்ணன் காலால் தள்ளக்கூடிய வேலையை கையால் செய்து வரக்கூடிய மந்திரியாக விளங்கி வரக்கூடிய என் பெயர் வீரம். வீரம், புதவன பராக்கிரமம், வில்வித்தை, மல்யுத்தம், யானை ஏற்றம், குதிரை ஏற்றம், இப்படி சொல்லி வரக்கூடிய சகல விதமான போர்க்கலைகளிலும் பயின்று சிறந்த வீரன் என்று பெயர் பெற்று என் பெயர்தான் ராமனுக்கு நேரிட்ட இளையவன். என் பெயரோ ஸ்ரீ லட்சுமண பெருமாள். இளைய பெருமாள் லட்சுமணன் என்று சொல்லக்கூடிய லட்சுமணன் நானே. சரிங்க. அப்படி இருந்தாலும் உங்க தாய் தகப்பன் யாரு? உடன் பிறந்தவங்க இன்னும் எத்தனை பேரு? அப்படியா?